Hi, this is Karthik from Ayush UG Doctors YouTube channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. நம்மளுடைய Ayush UG Doctors YouTube சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது நமக்கு நேற்று டென்டேட்டிவான ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. தமிழ்நாடு ஆயுஷ் கோர்சஸ்ல நேச்சுரோபதி பிஎன்ஒய்எஸ், அதாவது பிஎன்ஒய்எஸ்க்கு யூஜி அப்ளிகேஷன் 2025 இந்த வருஷத்துக்கான அப்ளிகேஷன் ஆன்லைன். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆயுஷ் கோர்சஸ் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நமக்கு சித்தாவா இருக்கட்டும், யுனானி, ஹோமியோபதி, அப்புறம் ஆயுர்வேதா, ஸோ நேச்சுரோபதி, ஸோ இந்த 5 மருத்துவ படிப்புகளுக்கும் அப்ளிகேஷன் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கையில தான் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஃபில் பண்ணி சென்னைக்கு அனுப்பிச்சு விட்டு அதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடக்கும். நமக்கு வந்து பிஎன்ஒய்எஸ்க்கு மட்டும் தனியா கவுன்சிலிங் நடக்கும். ஏன் அப்படின்னா பிஎன்ஒய்எஸ் வந்து 12th மார்க் அடிப்படையில தான் நடத்துவாங்க. இதுவும் டாக்டர் தான், ஓகேவா. மற்ற சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதிக்கு நீட் மார்க் வந்து மேண்டரியா இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த கோர்சஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். அந்த சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதிக்கு நமக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்லாம் ஓரளவு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்க சயின்ஸ் குரூப் 12th வந்து நீங்க 12th மார்க்ல எடுத்திருக்கீங்க, எனக்கு வந்து டாக்டர் ரிலேட்டடா படிக்கணும் அப்படின்னா நீங்க பிஎன்ஒய்எஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதுவும் டாக்டர் தான், நேச்சுரோபதி டாக்டர். ஸோ இந்த வருஷம் 5 வருஷம் நீங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எம்டி படிக்கலாம், ஓகேவா. ஸோ இந்த வருஷம் என்ன பண்ணிருக்காங்கன்னா பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்சஸ் பிஎன்ஒய்எஸ் பொறுத்தவரையும் நமக்கு ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வருஷம் ஆஃப்லைன்ல வந்து எப்படின்னா கவுன்சிலிங் சென்னை போய் நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் வந்து நமக்கு வந்து கையில ஃபில் பண்ணி அனுப்புவோம். இந்த வருஷம் அப்ளிகேஷனே ஆன்லைன்ல, மேபி கவுன்சிலிங்கும் ஆன்லைன்ல தான் நடத்துறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் எப்படி வந்து கவுன்சிலிங் ஆன்லைன்ல நடத்துறாங்களோ அதே மாதிரியா இந்த வருஷம் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, நேச்சுரோபதி இந்த 5 மருத்துவ படிப்புகளுக்கும் கண்டிப்பா ஆன்லைன்ல நடத்துறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த வருஷம் பிஎன்ஒய்எஸ்க்கு இப்ப நீங்க அப்ளை பண்ணணும்னா கடைசி தேதி 1/8/2025 ஈவினிங் 5 மணிக்குள்ள, நேத்து காலையில 10 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுதான் டேட்டு. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் இதற்கு நியூ வெப்சைட் ஓபன் பண்ணிருக்காங்க. அதாவது TNAYUSH online.co.in வெப்சைட் அல்லது www.tnhealth.tn.co.in 2 வெப்சைட்லயுமே நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ ஆயுஷ்க்குனே வந்து இந்த வருஷம் அகைன் சொல்றேன், TNAYUSH online.co.in வெப்சைட்ல போனீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க. இதுல நீங்க கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதுல வந்து நீங்க குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் 12th நீங்க எது கொடுக்கணுமோ கொடுத்துடணும். HSCயா, SSCயா, CBSCயா, இது ISCயா, அதர்ஸா, ஸோ என்ன போர்டில் படிக்கிறீங்களோ அதை கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், நீங்க எந்த இயர் வந்து குவாலிஃபை ஆனீங்க, உங்களுடைய 12th நீங்க என்ன போர்டு கொடுக்குறீங்களோ அதோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 12th மார்க்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, கிரியேட் பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இதுதான் முதல் ஸ்டெப் அப்ளிகேஷன் போடுறது, ஓகேவா. ஸோ நீங்க வந்து இதுல கவர்மெண்ட் கோட்டாக்குன்னு தனியா இருக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குன்னு தனியா இருக்கு. இல்ல 2 கோட்டாக்கும் நீங்க சேர்த்து அப்ளை பண்ணலாம். ஒரு அப்ளிகேஷன் போட்டே நீங்க அப்ளை பண்ணலாம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, லாகின் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்க பாருங்க. ஸோ உள்ள போகும்போது பர்சனல் இன்ஃபர்மேஷன் இதான் முதல் ஸ்டெப்பு. அதுல உங்களோட நேம், கேண்டிடேட் நேம் வந்து உங்களுடைய 12th மார்க்ல என்ன நேம், உங்க கேண்டிடேட் உங்க நேம் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸோடைய நேம், மதர்ஸ் நேம், நீங்க பிறந்த பர்த் பிளேஸ் என்ன, இது பிளட் குரூப், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், நேஷனாலிட்டி, நேட்டிவிட்டி என்ன, ரிலிஜன் எல்லாமே டிராப் டவுன்ல அவங்களே வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். அதை நீங்க எதுன்றத கரெக்டா செலக்ட் பண்ணி, என்ன கம்யூனிட்டி, என்ன சப்காஸ்ட், நீங்க ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஆதார் நம்பர்ல ஆதார் கார்டுல எப்படி நேம் இருக்கோ அதை அப்படியே பார்த்து டைப் பண்ணோம். ஸோ ஆதார் நீங்க இப்போ அப்டேட்டடா என்ன நேம் இருக்கோ அதை தான் இங்க டைப் பண்ணோம். இது வந்து முதல் ஸ்டெப். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஸ்கிரீன்ல தெரியுற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்க பழைய ஓல்டு கார்டு வச்சிருந்தாலும் சரி, இப்போ நீங்க நியூவா வாங்கினாலும் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோடைய அந்த நம்பர், எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து உங்களுக்கு அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, எந்த தாலுக், தாசில்தாரா, டெபுட்டி தாசில்தாரா அப்படின்றத உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்துட்டு நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டேட்ல கொடுத்தாங்க அப்படின்றத நீங்க டேட் ஆஃப் இஷ்யூல கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு கம்யூனிகேஷன் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்குறாங்க. நீங்க ரெண்டுமே சேம் அட்ரஸ் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய அட்ரஸ், வில்லேஜ், தாலுக்கு, டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, இது கண்ட்ரி, பின்கோட்லாம் கொடுத்துட்டு அதே இது பர்மனன்ட்ல ஒரு டிக் பாக்ஸ், அதாவது செக் பாக்ஸ் ஒன்று இருக்கும். அந்த டிக் அடிச்சீங்கன்னா கம்யூனிகேஷனும் பெர்மனன்ட்டும் சேமா இருந்தா இந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த டீடைல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிரும். இல்ல ரெண்டுமே தனித்தனி, எனக்கு கம்யூனிகேஷன் அட்ரஸ் வேற, பெர்மனன்ட் அட்ரஸ் வேறனா நீங்க அதுக்கேற்ற மாதிரி மேனுவலா டைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஸ்டெப். ஓகேவா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ரிசர்வேஷன். நீங்க ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல இருக்கீங்க, லைக் நீங்க வந்து எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன், பர்சன் வித் டிசபிலிட்டி, பிடபிலிட்டியா இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூனிட் தெரபிஸ். இப்போ வந்து நீங்க ஒரு யூடி சைடு இருந்து வரீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாண்டிச்சேரி, கோவா அந்த மாதிரி யூடியில இருக்கக்கூடியவங்களுக்கு சீட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ சஃபிஷியன்ட் ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கேண்டிடேட் இருந்தால் அதுக்கு எஸ். இது நார்மலா வந்து இந்த கேட்டகரியில் இல்லாதவங்க எல்லாருமே நோ தான் கொடுக்கணும். இந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ் கொடுங்க. நீங்க ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில போறீங்கன்னா எஸ் கொடுங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன்னா எஸ் கொடுங்க, பிடபிள்யூனா எஸ் கொடுங்க, யூனியன் தெரட்டிஸா இருந்தா நீங்க எஸ் கொடுங்க. இல்ல அப்படின்னா நோ கொடுத்து கண்ணை மூட்டு போயிட்டே இருங்க. ஓகேவா? இது ஒரு ஸ்டெப். அதுக்கப்புறம் வந்து நீங்க படிச்ச ஸ்கூல் 6th இருந்து 12th வரை எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, நீங்க படிச்சது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்னா ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா 6th இருந்து 12th வரை நான் தமிழ்நாடுல தான் படிச்சீங்கன்னா எஸ் கொடுத்துருங்க. ரெண்டாவது, சில பேர் கவர்மெண்ட் அண்ட் ஆர்டி இதுல படிச்சீங்கன்னா, கவர்மெண்ட் கோட்டால நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் 6th இருந்து 12th வரையும் உங்களுடைய ஸ்கூல் டீடைல்ஸ், ஸ்கூல் டைப் பண்ண, டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், இது ஒரு ஸ்டெப். அப்புறம் அகாடமிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நீங்க என்ன குவாலிஃபிகேஷனோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருங்க. நீங்க என்ன ஸ்டேட் போர்டோ, எந்த போர்டுல படிக்கிறீங்க, சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி, தமிழ்நாடு, அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு வந்துடும். செக் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது கோர்சஸ் நீங்க லாஸ்ட் இயர் படிச்சுட்டு பிஎன்ஒஎஸ்க்கு வரீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, வேற ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா இதுல வந்து ஈக்குவல் அண்ட் அண்டர் கோயிங் கம்ப்ளீட்டட் எனி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இருந்தா எஸ் கொடுத்துட்டு அதோட டீடைல்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்ல நான் இந்த வருஷம் தான் 12th முடிச்சேன், இப்பதான் நான் அட்டன் பண்ண, நோ கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. ஸோ அவ்வளவுதான். இது வந்து உங்களுக்கு குரூப் கோடு, குவாலிஃபைடு இயர்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்துடும். நீங்க இல்லைனாலும் அதை நீங்க அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய 12th மார்க். ஸோ 12th மார்க் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த கோர்சஸ் பொறுத்தவரை 12th மார்க்குடைய பேசிஸ்ல தான் உங்களுக்கு சீட் கவுன்சிலிங் அலோகேட் பண்றாங்க, சீட்டும் அலோகேட் பண்றாங்க. இதுல மேஜரா இங்கிலீஷ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதுக்கப்புறம் அதர்ஸ், இந்த 4 இதுல வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷ், அதர்ஸ். நீங்க உங்களுக்கு கண்டிப்பா சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க தான் இந்த கோர்ஸ் படிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால உங்களுடைய சப்ஜெக்ட் இங்கிலீஷ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதர்ஸ் இதை கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருங்க. மேக்ஸிமம் மார்க், அப்டைன் மார்க், நீங்க எந்த இயர்ல முடிச்சீங்க, உங்களுடைய 12th மார்க்ஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், மந்த் கொடுத்துருங்க. ஓகே, அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, நீங்க உங்களுடைய மதர் டங் என்ன அப்படின்றத கொடுக்கணும். நீங்க படிச்ச ஸ்கூல் இங்கிலீஷ் மீடியமா, தமிழ் மீடியம் தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ். உங்களுடைய பேரண்டோடைய ஆக்குபேஷன், உங்க பேரண்ட் என்ன ஒர்க் பண்றாங்க, இதுல இதுலயே இருக்கும். ஸ்டேட் கோட்டா, கவர்மெண்ட் கோட்டா, என்னென்ன வந்து இது பிரைவேட் என்னென்னன்றது இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. உங்களுடைய சிவிக்ஸ், நீங்க இருக்கிற இடம் வந்து மாநகராட்சிக்குள்ளேயா, ஊராட்சியா, நகராட்சியா, பேரூராட்சியா, அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ மாநகராட்சியா இருந்தால் கார்பரேஷன் கொடுத்துக்கோங்க. நீங்க படிச்ச ஸ்கூலும் கார்பரேஷனா அந்த இதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், நீங்க நேட்டிவ் உங்களுக்கு என்ன அந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிபிகேட் நம்பர் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து கொடுத்து நேட்டிவிட்டி சர்டிபிகேட் நம்பர் இருந்தா அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்தா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுங்க. உங்களோட ஏற்கனவே உங்க கூட பிறந்தவங்க சிப்ளிங் இருப்பாங்களா, ஸோ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாராவது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வாங்குறாங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. இல்லை அப்படின்னா நான் தான் ஃபர்ஸ்ட் வாங்குறேன் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னா உங்களுடைய எஸ் கொடுங்க. ஸோ இதுல வந்தீங்கன்னா லெஃப்ட் கார்னர்ல அப்ளைடு ஃபார் பிஎன்ஒஎஸ் கவர்மெண்ட் கோட்டாக்குனா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட் கோட்டாக்கு 500 ரூபாய் டிக் ஆயிரும். நீங்க கீழே ரெண்டாவது இருக்கு பாருங்க, அப்ளை ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் சேர்த்து நான் அப்ளை பண்றேன். இப்போ நான் வெறும் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணா 500 ரூபாய் எனக்கு பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதே இது நீங்க வந்து கவர்மெண்ட் கோட்டாவும் பண்றீங்க, நான் மார்க் கம்மியா தான் சார் மேனேஜ்மெண்ட் கோட்டானா ரெண்டுமே நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1600 ரூபாய் வந்து நமக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க அது கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த வருஷம் ஆன்லைன்ல கவுன்சிலிங் நடத்துறதுனால, ஏன்னா ஆன்லைன்ல தான் நடத்துறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து உங்களுடைய பேங்க் நேமு, ஒரு நல்ல கரெக்டான பேங்க். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா 12th இப்பதான் முடிச்சிருப்பீங்க. சில கேண்டிடேட்ஸ்க்கு, நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அக்கௌண்ட் இருக்கலாம், மேபி புதுசா நீங்க ஓபன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பட் நீங்க உங்களுடைய ஆக்டிவான கரெக்டான ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை வந்து அந்த பேங்கோடைய நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடு,
அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் கொடுத்து கரெக்டா நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கணும். இது எதுக்கு எப்ப யூஸ் ஆகும், இது வந்து ரீஃபண்ட் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் அப்படின்னா என்னன்னா, நீங்க காலேஜ் ஜாயின் பண்ணும்போது ஒரு இனிஷியலா வந்து கவுன்சிலிங் ஃபீ கட்டுவீங்க, டெபாசிட் கட்டுவீங்க, அந்த அமௌண்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்ப வந்து இந்த அக்கௌண்ட்ல தான் விழும். சப்போஸ் காலேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணாம சில நேரம் ஒரு காலேஜ்ல இருந்து வந்து நீங்க ஒரு ரூல்ஸ் பண்ணி நீங்க வெளியே வந்துடுறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இதை பத்தி நான் தனியா ஒரு வீடியோ பதிவு போடுறேன். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு ஃபைனல் ஸ்டெப் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்றது. நீங்க உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று, சைனு, 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், 11th இருந்தா கம்பல்சரி கிடையாது, இருந்தா அப்லோட் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மேஜரா அடுத்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னா டிசி, கேண்டிடேட் ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட் இருந்தா கம்பல்சரி கிடையாது. நேட்டிவிட்டியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேண்டரி போடல, ஒரு கேண்டிடேட்டுக்கு ஒரு மாதிரி காமிக்கும், அதுக்கேற்ற மாதிரி அப்லோட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் கேண்டிடேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் 6th இருந்து 12th வரை நீங்க வந்து தமிழ்நாட்டில் படிச்சதுக்கான அந்த சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்க டிக்கு கொடுத்துருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் காமிக்கும், நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் நோ கொடுத்தீங்கன்னா இங்க காமிக்காது. அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க எஸ்சி, எஸ்டி அதே மாதிரி கன்வெர்டர் எஸ்சியா இருந்தா கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் தரப்புல இருந்து ஸ்காலர்ஷிப் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்ளை பண்றவங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டும் கேட்கும், இன்கமும் கேட்கும். அதே மாதிரியே ஸ்காலர்ஷிப் உள்ள சில கேட்டகரி இருப்பாங்க. ஸோ எஸ்சி, எஸ்டிக்கு உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குன்னா உங்களுடைய ஆனுவல் இன்கம் 2.5 lakhs பிலோ, ஸோ 2.5 அதுக்கு பிலோ வந்து இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரியே நீங்க இன்கம் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். பேரண்ட்ஸ் உடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குது, பேரண்டோடைய ஏதாவது ஒரு ப்ரூஃப், ஆதார் கார்டோ, ரேஷன் கார்டோ, டிரைவிங் லைசன்ஸோ, ஓட்டர் ஐடியோ, பாஸ்வேர்ட், மினிமம் எனி ஒன் டாக்குமெண்ட்ஸ், மோஸ்ட்லி ஆதார் கார்டு கொடுங்க பெட்டர். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேங்கோடைய பாஸ்புக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேட்டிருக்காங்க. மற்றது வேற ஏதாவது உங்க டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது இஷ்யூ, ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருந்து நீங்க கோர்ட் ஆர்டர் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் கோர்ட் ஆர்டர்லாம் நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த வருஷம் பிஎன்ஓஎஸ் மட்டும் இல்ல ஆயுஷ் கோர்சஸ்ல சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதிக்கு ஸோ எம்பிபிஎஸ் பிடிஎஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு 2 ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணாங்க. இந்த வருஷம் ஆன்லைன்ல கவுன்சிலிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா அதனாலதான் இந்த வருஷம் ஆன்லைன்ல அவங்க வந்து அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஸோ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இந்த வருஷம் ஆன்லைன் கவுன்சிலிங் தான் நடக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதே ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ்.